welcome back to Priya's Corner. இன்னைக்கு நம்ம ஒரு simple but ரொம்ப ஹெல்தியான டிஷ் பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து சிகப்பரிசி புட்டு இல்லனா புட்டரிசின்னு சொல்லுவாங்க. இதுல செய்ய போற புட்டு. இது வந்து கரெக்டான மெத்தட்லயும் ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணா அது ஒட்டாம கொள்ளாம ஒரு பெர்ஃபெக்ட்டான புட்டு கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எப்படி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும், எப்படி ஆவி வச்சு எடுக்கணும், அது பொலன்னு எப்படி வர்றது, ஸ்டிக்கினஸ் இல்லாமல் பொலன்னு எப்படி வர்றது, இதெல்லாம் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரெட் அரிசி புட்டு, சிகப்பரிசி புட்டு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஏலக்காய், நெய், சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, தேங்காய் துருவல், திராட்சை, முந்திரி, பாதாம். இந்த முந்திரி திராட்சை பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம் இல்லைன்னா தேவையில்லை. தேங்காய் துருவல் கண்டிப்பாக போடுங்க, அது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிகப்பரிசி, ரெட் அரிசி, புட்டரிசி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டெல்லாம் இதை ஊற வச்சிடணும். நல்லா இன்னைக்கு நைட்டுக்கு ஊற வச்சா நாளைக்கு காலையில் வரைக்கும் ஊறிடணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு டவல் போட்டுட்டு இல்லைனா அந்த தண்ணி அப்சார்ப் பண்ணுற மாதிரியான ஒரு துணி போட்டுட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம். எடுத்துட்டு அதை வந்து கம்மியாக இருந்ததுன்னா, அந்த போர்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்து ஜலிச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கடையில் மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட் இன் மிக்ஸி இட் செல்ஃப். அதை வந்து மெதுவாக மிக்சியில் பெரிய மிக்ஸி ஜார் ஏதாவது கரெக்டாக இருக்கும் வீட்லேயே, அந்த மாதிரியான மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். ஆனால் லைட்டாக ஜலிச்சுக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, மிச்சம் ஆனது இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இதையும் இந்த பவுடரையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வேஸ்ட் பண்ண தேவையில்லை, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி மாவு அதில் ஏதாவது யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் குக்கர், அதில் வந்து இதுக்குள்ளே ஒரு 1.5 கப் தண்ணி வச்சு நடுவில் இருக்கிற பிளேட்ஸ்லாம் போடாமல் இந்த பிளேட்டை மட்டும் போடுங்க. போட்டுட்டு இது மேலே ஒரு ஒயிட் கிளாத்து, இது வந்து வெட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒயிட் கிளாத்து, இந்த ஒயிட் கிளாத்தில் வெசல் மேலே போட்டு வச்சுருக்கோம். இட்லி குண்டா. இப்போ இந்த ஜலிச்ச மாவில் கொஞ்சோண்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் உப்பை கரைச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோ தான் தண்ணி, ஒரு சும்மா கையில் எடுத்து தெளிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியை இதில் தெளிச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பக்கமும் அது ஈரம் படுற மாதிரி. மாவு ட்ரையாக இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் அது ஸ்லைட்டாக இந்த ஈரம் பட்டுக்கணும். ஆனால் ரொம்ப வெட்டாக பிசைறது அதெல்லாம் இல்லை. நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான புட்டு செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரியான லம்ஸ் எல்லாம் கரெக்டாக உடச்சி விடணும், இல்லைனா சரியாக வேகாது. அப்புறமா நம்ம சேர்க்குற சர்க்கரையோடவோ இல்லைனா மசாலாவோட மிக்ஸ் ஆகாது. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெசல் தான். லம்ஸ் இருந்தால் நீங்கள் லம்பாக தான் வரும். அதனால தான் நிறைய பேர் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை கலந்துருக்காது, உப்போட அந்த லம்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், இல்லைனா அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த கலர் ஒன்றா காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லம்ஸும் இல்லாமல் அதே மாதிரி மாவு ஃபுல்லாக ஈரம் பட்டிருக்கு. இதை இந்த துணி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெசல் மேலே போட்டு வச்சுருக்கோம். இட்லி குண்டா இதில் சும்மா ஆன் டாப் ஆஃப் இட் அப்படியே ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது. ஸ்வீட்டுக்கு பதிலாக காரமும் செய்யலாம், அதே மாதிரி வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு வச்சா ஓகேவோ, அவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் 1 ஷாட்டில் வைக்கலாம். பெரிய இட்லி குண்டானா இருந்தால் நாங்கள் இது 2 டைம்ஸாக வைக்கிறோம். ஏன்னா இது ஜஸ்ட் 8 இட்லிஸ் வைக்கிற சைஸ் தான் இது. இப்போது
எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதை பண்ணும்போது எப்படி ஆவி வைக்கணும், எப்படி எடுக்கணும் எல்லாமே கரெக்டாக காமிக்கிறேன், பார்த்துக்கிது. ஸ்டவ் மேலே இது க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இது அபவுட் 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் இது இருக்கணும். இது மேலேயே இது மேலே வெயிட் வேணும்னா வச்சுக்கலாம். அதாவது உங்கள் இது வந்து டைட்டாக இருந்ததுன்னா ஃபிட்டிங் அப்போ பரவாயில்ல, இல்லைனா இந்த மாதிரி வெயிட் வைக்கலாம். சில இட்லி குண்டான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது அந்தளவுக்கு டைட் ஃபிட்டிங் இருக்காது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன வெயிட் வச்சிட்டிங்கன்னா லெட் இட் பி தேர் ஃபார் another 10 to 15 மினிட்ஸ். அது வேகிற டைமில் இந்த ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வேகிற டைமில் இந்த பாதாம், முந்திரி, திராட்சை இதையும் ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த டீஸ்பூன் அளவுக்கு, இந்த குட்டி ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் இப்படி பருத்தி வச்சுக்கோங்க. இந்த வேக வச்சதும் அந்த கிளாத்லேருந்து சூடாக இதை எடுத்துடணும். இது சூட்டோட சூடாக கலர்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலர்லாம். இப்போ இதை சூட்டோட சூடாக சர்க்கரை ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. ஏன்னா இன்னும் பாதி வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வைக்க போகிறோம். நான் ஆக்சுவலாக இது வீடியோக்காக இந்த போர்ஷனை மட்டும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இது 15 மினிட்ஸ் ஆனவுடனே எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம தூள் பண்ணி வச்ச ஏலக்காய் தூளையும் போட்டுட்டு, ஆக்சுவலாக இந்த இது வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதுலேயே நெய் இருக்கிறதுனால இந்த நெய் போதுமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசுகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த வறுத்து வச்சது போடலை, முந்திரி பாதாம் போடலைன்ற பட்சத்தில் வெறும் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் கலக்கிறதுக்காக போட்டால் போதும். கண்டிப்பாக தேங்காய் போடுங்க, தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அப்புறம் அந்த சூடு தாழ்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையால் கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த சின்ன சின்ன பொடியை உடைக்க முடியும், அந்த சின்ன சின்ன லம்ஸை உடைச்சி விட முடியும். அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி. சர்விங் பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். ஸோ இது நல்ல 15 மினிட்ஸ் வேக விட்டு அந்த ஈரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அது வெந்து வந்தால் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா அது அரிசியாக அந்த மாவோட டேஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணணும், கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும். ரெட் அரிசி புட்டு, சிகப்பு அரிசி புட்டு ரெடி.